ஆன்டிஆக்சிடென்ட் பார்ட் 2 ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இதை பற்றியெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இஃப் இன் கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ ஃப்ளோ உங்களுக்கு செட் ஆகும். கான்ஸ்டண்ட்டாக ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் உங்கள் பாடி இருக்குது அப்படின்னா தெர் இஸ் சம் ப்ராப்ளம்ஸ் யூ மைட் கெட் இன். ஸோ அது என்னன்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் sarcopenia, which is a muscle loss. Second thing, osteoporosis, which is a loss in bone mineral density. And also there is a high chance of getting heart disease and also a cancer. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறது சில சிம்டம்ஸ் அண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை வச்சு சொல்லலாம். அது என்னன்றது இந்த வீடியோவில். கான்ஸ்டண்ட்டாக பாடி ஆக்சிடேட்டிவ்ல ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு அப்படின்னா சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் ட்ரெயினர் கிடையாது, டாக்டர் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது. ஐசோப்ரோஸ்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம இப்போ உள்ளே போக வேண்டாம், தட்ஸ் டாக்டர்ஸ் பார்ட். நீங்கள் ஒரு சில சிம்டம்ஸை வச்சு இது இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஒரு லெவல் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து பாடி வந்து டயர்டாகவே இருக்குது, நான் வந்து ஒரு 8 hours 9 hours தூங்குறேன், ஆனாலுமே எனக்கு காலையில் எழுந்தால் ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, ஜாயிண்ட் ஏக்கிங் பெயின் இருக்குது, நான் வந்து திடீர்னு ஒரு மெமரி லாஸ், நான் வந்து கிச்சன்லேருந்து ஹாலுக்கு போகிறேன், எதுக்கு ஹாலுக்கு வந்தேனே தெரில. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ட்ரிங்கிங் ப்ராப்ளம், ஸ்மோக் பண்ணுறீங்க, ஹை ஸ்ட்ரெஸ் ஜாபில் இருந்துட்டு நிறைய வந்து நீங்கள் வந்து பொல்யூட்டட் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா தெர் இஸ் அ சான்சஸ் கோரிலேட்டிங் வித் தீஸ் டூ உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி பாடி இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக இருக்கனால ஆன்டி ஆக்சிடென்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஆன்டி ஆக்சிடென்ட் தேவைப்படுது. இதனால தான் எல்லாரும் கூவி ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லி விற்கிறாங்க. பட் அகெயின் உடனே ஆன்டி ஆக்சிடென்ட்னு நாளைக்கு போய் கூகுள் பண்ணிவிட்டு அமேசானில் போய் ஒரு 4 சப்ளிமெண்ட் பேக்கெட் ஆர்டர் பண்ணி காலை மாலை இரவு அப்படின்னு சொல்லி கலந்து குடிக்காதீங்க. அப்படிலாம் பண்ணாலும் அது பெருசாக ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ரூட் காஸை பார்க்கணும். உங்களோட ரூட் காஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், ட்ரிங்கிங் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நைட்டு தூங்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், இதை முதல்ல நீங்கள் கம்மி பண்ணணும். அதை கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டு என்னென்னு பார்த்து அதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போ இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும், ரேதர் தேன் ஜஸ்ட் சீக்கிங் ஆன் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இதான் மேட்ரே, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து யாராவது உங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் ஃப்ரெண்ட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் அப்படின்னு எதனா பேசினாங்க அப்படின்னா இந்த வீடியோவில் அவங்களை டேக் பண்ணுங்கள்.